நம்ம எல்லாருமே சம் பாயிண்ட் ஆஃப் இந்த லைஃப்ல ஒரு ஹார்ட் பிரேக்ஸை கண்டிப்பாக சந்திச்சிருப்போம். அண்ட் கேத்தின்னு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை என்னன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு. அண்ட் அவங்களுக்கு என்னன்னா மிடில் ஸ்கூல்லேருந்தே ஆசை, இந்த ஆசை. அண்ட் 27 இயர்ஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்னு ஆசை. அண்ட் அவங்களுக்கும் 27 இயர்ஸ் ஆகுது. 27 இயர்ஸ் ஆனோன்னா அவங்களுக்கும் அவங்க டேட்டிங் வேர்ல்டில் உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக அவங்க வந்து மேரேஜ் பண்ணலான்னு போகும்போது அவங்க வந்து ஒரு ரைட் சைடு பிரஸ்ட்ல அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது, ஒரு லம்ப்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பெயின்ஃபுல் சர்ஜரிஸ், பெயின்ஃபுல் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ்லாம் தாண்டி 2 வருஷம் கழிச்சு திரும்பியும் ஓகே டேட்டிங் வேர்ல்டுக்குள்ளே போகலாம், ரெக்கவர் ஆகிட்டாங்க, போகலான்னு போயிருக்காங்க. அண்ட் செகண்டும் அவங்களுக்கு போகலாம் போது இன்னொரு லெஃப்ட் பிரஸ்ட்லையும் திரும்பியும் ஒரு கேன்சர் வந்துச்சு. அவங்களுக்கு திரும்பியும் அந்த ப்ராசஸ் எல்லாமே திரும்பி பண்ண வேண்டியிருந்துச்சு. அண்ட் இதுவும் 2 இயர்ஸ் ரெக்கவரி பீரியட் எடுத்துருக்கு. ஆஃப்டர் தட் இவங்க வந்து 4 வருஷம் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே இப்போ மாதிரி நம்ம போகலான்னு சொல்லும் போது அவங்க வந்து டேட்டிங் வேர்ல்டு போகும்போது ரிச்சின்னு ஒருத்தவங்க சந்தித்த போது என்னன்னா அவங்க 2 பேருக்கும் நல்லாவே கொலாபரேட் ஆகுது, இவங்களுக்கும் ரிச்சிக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து லைக் ரிச் வந்து ஒரு நாள் வந்து ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல ரெசர்வேஷன் புக் பண்ணுறாரு. அப்போ கேத்தி நினச்சிட்டாங்க அவங்க லைக் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எக்ஸைட்டட் ஆகிடாங்க. அண்ட் ஆல்சோ ரிச்சும் கேத்தியும் மீட் பண்ணாங்க. பட் அன்னைக்கு அவங்க வந்து ரிச் வந்து ப்ரப்போஸ் பண்ணல, அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஏன்னா லைக் அவங்க வந்து லைக் நான் லவ்ல கேத்தி இருந்த அளவுக்கு லவ்லலாம் இல்லை. அப்படியே ஒரு ஹானஸ்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. கேத்தியால் இதை ஏற்றுக்கவே முடியல. என்னன்னா ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு இன்னொரு ரெக்கவரி பீரியட், இப்போ வந்து பிரேக்கப் பீரியட். அண்ட் ஆல்சோ ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு கேத்தியை வந்து பார்க்கும்போது அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாரு இன்னுமே அவங்க வந்து ரெக்கவரே ஆகலை. 5 மந்த்ஸ் அப்புறமும் அவங்க இன்னுமே ரிச்சை பற்றி நினச்சிட்டு தான் இருக்காங்க, எப்போவுமே திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங் டிட்டர்மைன் உமன், ஒரு 2 கேன்சரை தாண்டி வந்தவங்க ஏன் இந்த பிரேக்கப்பை தாங்க முடியும்? அண்ட் ஆல்சோ நம்ம சொசைட்டிலையும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு பிரேக்கப்லேருந்து ஏன் நிறைய பேர் வெளியே வராமல் இன்னுமே நிறைய பேர் அவங்கள பற்றி நினச்சிட்டு இன்னுமே அவங்க ஃப்யூச்சரை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த புக்கை எழுதின கை ஃபிட்ச் வந்து சொல்கிறாரு, நான் 20 இயர்ஸாக ப்ரோக்கன் பீப்புள்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன அவர் 20 இயர்ஸில் ஒரு கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாருன்னா எப்போவுமே மைண்டை வந்து அந்த பிரேக்கப் பீரியடில் நம்பவே வேண்டாம்னு சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம ஒரு பிரெயின் சொல்கிறத, ஒரு மெமரி சொல்கிறத நம்ம கேட்போம், அந்த மெக்கானிசம் நோக்கி போகவே வேண்டாம்னு ஸ்ட்ராங்காக இதில் சொல்கிறாரு. சொல்லுது எதனால நம்மளுக்கு பிரேக்கப் நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து மூவ் ஆன் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம மைண்ட் வந்து அதை அக்செப்டே பண்ணலாம். கேத்துக்கும் இதே தான் நடந்திருக்கு. அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த டின்னர் டேட்லயோ அந்த பாஸ்ட்ல உள்ளதை ஏதோ ஒன்று அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம், ஒரு ஸ்டோரி தேடுறாங்க, கொஸ்டின் பண்ணுறாங்க, நம்ம தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோன்னு திரும்பி அனலைஸ் பண்ணுறாங்க. ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி அவங்க வந்து 5 மணி நேரம் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. அண்ட் பிரேக்கப் வந்து நம்ம நினைக்கிறதோட ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சேம் லூப்லேயே சுற்றிக்கிட்டே இருப்போம்னு சொல்கிறாங்க. பிரெயின் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, பிரெயினில் நம்ம ரொமான்டிக் லவ் பண்ணும்போது ஒரு ஏரியா வந்து சர்டினாக லைட்டாக போகுமா, அதே ஏரியா தான் நம்ம கொக்கைன் எடுக்கும்போது, சிகரெட் எடுக்கும்போது லைட்டப் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்போ வந்து அந்த பர்சன் வந்து இல்லையோ, இதே மாதிரி சிகரெட்டோ கொக்கைனோ இல்லையோ, ஒரு வித்ராவல் ஸ்டேஜில் இருப்பாங்க, ஏதோ சிகரெட் வேணும். அதே மாதிரி இந்த கேத்தியோட மைண்ட் வந்து ரிச்சை பற்றி நினைக்கிறது அன்கான்சியஸாக அதை ட்ரிக் பண்ணுது. ஏன்னா அவங்க ஃபிசிக்கலாக இல்லை, அதனால மென்டலாக அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு தேடி, ஸ்டோரிஸை தேடி ஒரு அந்த டோபமைனை ஒரு கொக்கைனோவில் எடுத்துக்கிட்டே இருக்கு. கேத்தியும் திரும்பி நினைக்கிறாங்க. பட் அந்த இன்ஸ்டிங் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து அனலைஸ் தான் பண்ணுறேன். பட் அவங்க அனலைஸ் பண்ணலை, அந்த பிரெயினோட கொக்கைனை தான் அது அன்கான்சியஸாக கேட்டுக்கிட்டு இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. கொக்கைன் எடுக்கும் போதோ சிகரெட் அடிக்கும் போதோ அந்த அடிக்டட் பீப்புளுக்கு தெரியும், லைக் நான் ஷூட் பண்ணுறேன், நான் வந்து சிகரெட் பிடிக்கிறேன். பட் நம்ம ப்ரோக்கன் பீப்புளுக்கு தெரியாது, நம்ம அவங்கள பற்றி நினைக்கும் போது நம்ம வந்து அந்த அடிக்ஷனை தான் ஃபீல் பண்ணுறோன்னு. பட் இப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போலாம் நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் எக்ஸை பற்றி பார்க்குறதோ, பேசுகிறதோ, ஆர் அவங்கள பற்றி கேட்குறதோ, ஆர் அவங்கள பற்றி இன்ஸ்டாகிராமில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறதோ, வாட்ஸ்அப்பில் அவங்க லாஸ்டிங் பார்க்குறதோ, அவங்களோட பிக்சர்ஸை பார்த்துட்டு இருக்கிறதோ, அது எல்லாமே அந்த அடிக்ஷனை நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ உங்கள் ரெக்கவரியை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியே வந்து ஒரு ஜேர்னி இல்லை, அது ஒரு ஃபைட்.
என்ன ஃபைட் அது ஒரு வெப்பன் நம்மள்ட்ட இருக்குது. அது என்னன்னா ஏன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து வெளியே வந்து ஈஸின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் அக்செப்ட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஆர் நீங்களே ஒன்று மேக்கப் பண்ணிவிட்டு இதனால தான் நடந்துச்சுன்னா அந்த ஒய்யை க்ரியேட் பண்ணி வைங்க. ஏன்னா ஏர்ஜை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒய் வேணும். இல்லைனா அதை நோக்கி நோக்கி போயிட்டுருப்பீங்க. திரும்பியும் சோஷியல் மீடியாக்குள்ளேயோ அவங்க எக்ஸை பார்க்குறதுலையோ எதுலையோ ஒன்று போய்கிட்டே இருப்பாங்க. பிரேக்கப் வந்து ஒரு மாஸ்டர் மேனிப்புலேட்டர்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறதுல ஆப்போசிட்டாக பண்ண வைக்கும். இந்த பிரேக்கப் பீரியடில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த எக்ஸை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு ஐடியலைஸ் பண்ணுவாங்க. அவள் அப்படி இருந்தாடா, இப்படி இருந்தாடா, சாப்பிட்டியான்னு கேட்டாடா, தூங்கியான்னு கேட்டாடா. பட் அதெல்லாம் கண்டிப்பாக இந்த பிரேக்கப் பீரியடில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த பீரியடில் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் லிஸ்ட்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிருக்கணும். அவங்களோட நெகட்டிவ் கேரக்டர்ஸ், அவங்கள எவ்வளோ அவங்கள பேடாக ஃபீல் பண்ண வச்சாங்க, அவங்க ஸ்மைலை நினைக்கக்கூடாது, அவங்களோட முறைப்பை நினைக்கணும். அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் கேரக்டர்ஸை நினைக்க சொல்கிறாங்க. அண்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கிறேன் சொல்கிறாங்க. லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை அவங்க ஃபோன் வால்பேப்பரில் வைக்க சொல்கிறாங்க. ஃபோன் பேப்பர் வச்சோடனே எப்போ பார்த்தாலும் எப்போ ஒரு சின்னதாக உங்களுக்கு பாசிட்டிவாக அவங்கள பற்றி ஒரு தாட் வந்தாலும் திரும்பி அந்த லிஸ்ட்டை வந்து திரும்பி படிக்க சொல்கிறாங்க. இவர் செஷன்லேயும் ஒரு இப்படி தான் பண்ணுவாராம். யாராவது வந்து செஷனில் இருக்கும்போது அவங்க ரொம்ப என்ன ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, கண்டிப்பாக அந்த ஃபோனை போய் திரும்பி போய் பார்க்க சொல்லுவாங்க. ஆல்சோ இவங்க வந்து ஒன் மோர் திங் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அதை வந்து லெட் கோ பண்ணி தான் ஆகணும். அதை அவங்க போயிட்டாங்கன்னு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா மைண்ட் வந்து திரும்பி ஹோப் தந்துக்கிட்டே இருக்கும். ஹோப் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டிவ். எப்போனா ஹார்ட் பிரேக்கில் இருக்கும்போது உங்கள் மைண்ட் சொல்லும் இந்த ரிலேஷன்ஷிப் பர்ஃபெக்ட், அவங்க பர்ஃபெக்ட், பட் அவங்களும் பர்ஃபெக்ட் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்பும் பர்ஃபெக்ட் இல்லை. அதை வந்து நீங்கள் அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு யாருமே இம்யூனா இல்லை பிரேக்கப்புக்கு. இதுக்கு ஒரு கதையா மெகல் ஷேரன் 2 பேர். மெகல் வந்து ஒரு 40 years old, அப்புறம் 5 years அப்புறம் அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் இப்போ தான் அவர் வந்து அடுத்த ஒரு மேரேஜ் பண்ணலான்னு அவர் ரெடி ஆகுறாரு. ரெக்கார்ட் ஆகி அப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஷேரனை பார்க்குறாங்க. ஷேரனை பார்த்தோன்னே அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு, இவங்களுக்கும் பிடிச்சி போச்சு. டக்குன்னு 1 மாதத்துல அவங்க குழந்தைங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. 2 மாதத்துல அவங்க வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க என்னன்னா ஷேரனுக்கு வெஸ்ட் கோஸ்ட்டில் போய் அவங்க குழந்தைகள் கூட இருக்கணும், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொல்லிட்டு இவங்கள பிரேக்கப் பண்ணிட்டாங்க மெகலை. அப்போ மெகல் வந்து சொல்கிறாங்க, லைக் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பட் ஷேரன் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நியூஸ் வந்து மெகலை ரொம்பவே டெவஸ்டேட்டட் ஆயிடுச்சு. எவ்வளோ டெவஸ்டேட்டட்னா அவரோட வேலையே அவர் இழக்க நிலைமையில ஆயிடுச்சு. அண்ட் அவர் வேலை வந்து ஒரு கிரியேட்டிவாக ஒரு டெக்னிக்கல் பண்ணுறவங்கள அவரோட ஐக்கியூ வந்து பிரேக்கப் வந்து ஐக்கியூவை குறைக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பிரேக்கப் பீரியடில். அண்ட் அவரோட அந்த பிரேக்கப் பீரியட்னால அந்த ஐக்கியூ வந்து குறைஞ்சதுனால அவர் வேலையை இறக்க தோணுச்சு. எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்க பாஸஸ்க்கும் என்ன கன்ஃபியூஷன்னா, அவர் சோகமாக மட்டும் இல்லை, ஆனால் அவர் ரொம்ப நாளாகவே சோகமாக இருக்காருன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஷன். மெகலுக்குமே கன்ஃபியூஷன். நான் 1 வருஷம் தானே அவங்க கூட பழகினேன், ஏன் 1 வருஷம் ரெக்கவரி பீரியட் எடுக்கிறேன்னு அவருக்குமே கன்ஃபியூஷன். கைஃபிச் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் இவர் 1 வருஷம் மேலேயே எடுக்கிறாங்க. ஏன்னா பிரேக்கப் வந்து அவ்வளோ சைக்காலஜிக்கல் இன்ஜுரிஸ் கொடுக்குது. ஏன்னா ஹார்ட் பிரேக் வந்து என்ன நம்ம யாரோ இழந்தவோ ஒரு கிரீஃப் இருக்குமோ சேட்னஸ் இருக்குமோ அதே ஹார்மோன்ஸை நம்ம பிரேக்கப்பில் இருக்கும் போதும் கொடுக்குது. அண்ட் 40% ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக கிளினிக்கலாக டிப்ரெஷன் அவங்க வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேரன் வந்து போத் ஆக்டிவாக இருப்பாங்க அண்ட் சோஷியலாகவும் எல்லோரும் கூட பழகுவாங்க. ஸோ இவங்க வந்து சண்டே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து டின்னர் சாப்பிடுவாங்க இவங்க எல்லாருமே. ஷேரன் வந்து சண்டேனா சர்ச்சுக்கு போய் அவங்க ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க. அப்போ மெகலும் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணனால, இந்த ஷேரன் போனனால இந்த கம்யூனிட்டியும் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார். அவர் வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் மிஸ் பண்ணல, அவர் மொத்த கம்யூனிட்டியுமே மிஸ் பண்ணுறாரு. இதனால நிறைய வாய்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க விட்டுட்டு போனதுனால நிறைய ஓட்டைகள் இருக்கும் உங்கள் லைஃப்பில். அதனால அந்த வாய்ட்ஸை ஒவ்வொன்றுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணு சொல்கிறாங்க. எல்லா வாய்ட்ஸும் அந்த ஐடென்டிட்டியில் வாய்ட்ஸை, அந்த ஃபோட்டோ உங்களோட வீட்டில் தொங்கியிருக்கும், அந்த ஃபோட்டோ எம்டி வால் அதோட திருப்புங்க. எதுலாம் ஓட்டைகள் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் பேசலாம், அந்த டைமில் வேறு ஏதாவது பண்ணுங்கள். அந்த மாதிரி எல்லா வாய்ட்ஸுமே ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. பிரேக்கப் வந்து ஹார்ட் தான், அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம தான் ஸ்ட்ராங்கான வெப்பன் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம பிரெயின் கூட ஒரு ஃபைட்டுன்னு சொல்கிறாங்க.
அதனால நீங்கள் வந்து உங்கள் ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வைக்கலாம். என்னென்ன ஸ்டெப்ஸ்னால் ஐடியலைஸ் பண்ண வேண்டாம், உங்கள் எக்ஸ்பிளனேஷன் தேட வேண்டாம், நீங்களே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அக்செப்ட் பண்ணுறாங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்களோ. மூணாவது வந்து அவங்க ஐடென்டிட்டி வாய்ஸை கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த்து கேத்திக்கு இந்த புக்கில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்போலாம் ரிச்சோட ஞாபகம் வருதோ அவங்க வந்து மெடிடேஷனில் எப்படி பண்ண வைப்பாங்க மைண்ட்ஃபுல்னஸ். அது என்னென்னா ரிச்சோட தாட்ஸ்னால் ரிச்சோட தாட்ஸ் அப்படி அதை பார்த்துட்டு இருக்கணும். ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த தாட்ஸை, அதான் மைண்ட்ஃபுல்னஸ். எப்போல்லாம் அந்த தாட்ஸ் வருதோ ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்கள், அதை வச்சு கிரியேட் பண்ண வேண்டாம் நிறைய ஸ்டோரிஸ். அந்த தாட்ஸை சும்மா எழுத சொல்லுவாங்க, சும்மா நோட்டீஸ் பண்ணாலே போதும். அண்ட் அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அண்ட் இது வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இது ஒரு ஸ்டெப்ஸாக இதில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க, இட்ஸ் ஓவர். அண்ட் ஹோப் கொடுக்க வேண்டாம் உங்கள் மைண்டுக்கு. அண்ட் உங்கள் மைண்ட் சொல்லும் அவங்க பர்ஃபெக்ட், அவங்க தான் ஃபேப்லஸ்ன்னு. பட் அவங்க இல்லை. நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் லைஃப்பில் உங்களுக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் சாப்டர் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கலாம். அண்ட் பிரேக்கப் வந்து ஹார்ட் தான், பட் இஃப் யூ டேக் த ஸ்டெப்ஸ் டு ஹீல், நீங்கள் மட்டும் அதுலேருந்து பெனிஃபிட் ஆக மாட்டீங்க. உங்கள் ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் கண்டிப்பாக ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் யாராவது ப்ரோக்கன் ஹார்ட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் கம்பேஷனும் எம்பத்தியும் கொடுங்க. ஏன்னா சோஷியல் சப்போர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக சொல்கிறாங்க அவங்க ரெக்கவரிக்கு. அதனால யாராவது ரெக்கவராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹைஃபையோ ஒரு ஹக்கோ நீங்கள் வந்து கொடுத்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாலோ அது வந்து அவங்க ரொம்ப ஒரு நான் இருக்கேன்டான்னு சொன்னால் நீங்கள் ஒரு சோஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பிரேக்கப்பில் இருந்தீங்கன்னா நினச்சிக்கோங்க, அது வந்து ஹார்ட் தான். ஆனால் நம்மள்கிட்ட கையில் இருக்குது, நம்ம வெப்பன் நம்மள்கிட்ட தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஹீல் ஆயிடுவீங்க. ஹார்ட் பிரேக் வந்து நாட் அ பர்சன் ரொமான்டிக் லவ் மட்டும் இல்லை, ஒரு நாய் இறந்தா கூட ரொம்பவே ஹார்ட் பிரேக்காக இருக்கும்னு போட்டிருக்கேன். எனக்கு எங்கள் வீட்லேயும் நாய் இருக்குது, அதனால எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. இது என்ன கதைன்னா, பென் வந்து ஒரு 40 years old. அண்ட் அவர் 30 வயசில் அவருக்கு டைவர்ஸ் ஆகுது. அப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணல. அண்ட் ஆல்சோ அவருக்கு சில்ட்ரன்ஸும் இல்லை. 40 yearsல அவங்க பேரண்ட்ஸ் வந்து இறக்குறாங்க. எப்படின்னா அவங்க அம்மா இறக்குறாங்க, அடுத்த 6 மாதத்துல அவங்க அப்பாவும் இறக்குறாங்க. ஒரு டிஃபிகல்ட்டான பீரியட்னால அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகிறாரு. அவர் தான் இந்த கதையெல்லாம் வந்து கைபிஸ்ட்டை சொல்லும் போது அவர் நாயும் எப்பவுமே கூட்டிகிட்டு போவார். எப்பவும் வந்து பென் அழுதாலும் இந்த பூவர், அந்த நாய்க்குட்டி பேர் பூவர், வந்து என்ன பண்ணுமா, இந்த பென் எப்பெல்லாம் அவர் சோகமா இருக்குன்னு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் தெரியுமா அந்த பூவர். அது வந்து அந்த பூவர் வந்து கண்டிப்பா கையை வந்து நக்குமா, இந்த இடத்துல வந்து நக்கிட்டே இருக்குமா. எப்போனா அவர் சோகமா இருந்தாலும் அழுதாலும். இது வந்து அவங்க தெரப்பியில மட்டும் நடக்கல. அண்ட் ஆல்சோ வீட்டுல எப்போ ஒரு சோகமா அவங்க அப்பா பத்தி அம்மா பத்தி அழும் போதும் கண்டிப்பா அந்த நாய் நடக்குமா. இதெல்லாம் முடிஞ்சு வந்து இந்த ரெக்கவரி பீரியட் முடிஞ்சிச்சு. இந்த தெரப்பியும் அவங்க வந்து ரொம்ப நாள் நடந்ததுக்கு அப்புறம் இவரும் ஓகே இது முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கைஃபிச்சும் ஓகே கூட டச்லேயே இருங்க அப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ 7 years கழிச்சு இவருக்கு ஒரு இமெயில் வருது கைஃபிச்சுக்கு. யார்கிட்ட வந்து பென்ட் வந்து வரும்போது என்னன்னா, எனக்கு இது ஒரு எம்பாரசிங்காக தான் இருக்கு. நாய் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு, அது என்னால் தாங்கவே முடியல. அது யார்கிட்ட சொல்லுன்னு எனக்கு புரியல. எனக்கு வந்து இதெல்லாம் யார்கிட்டயா சொல்லுவாங்களான்னு, ஒரு டாகுக்காக தெரப்பி போவாங்களான்னு எனக்கே ஒரு எம்பாரசிங்காக தான் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு செஷன் வேணும்னு சொல்லியிருக்கேன், as soon as possible. ஓகே, கைஃபிச் வந்து ஒரு சடனாக ஷாக் ஆயிட்டார். ஓகே, ஏன்னா கைஃபிச்சுக்கு தெரியும் இந்த ரெக்கவரி பீரியட் இவர் கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் இந்த பூவர் தான் எப்போவுமே அவர் கூடயே இருக்கும். அண்ட் ஆல்சோ எப்போவுமே அவர் தனியாக தான் இருப்பார், யாருமே இல்லைல்ல. பட் பூவர் தான் அவர் கூட எப்போவுமே இருக்கும். அண்ட் இதுதான் கொஞ்சம் ரெக்கவர் பீரியட் ஆச்சுன்னு இவர் சொல்கிறாரு. பூவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ இவரும் ஃபீல் பண்ணாரு, என்னன்னா ஓய்யோ இந்த பூவர் தான் இருந்துச்சு இப்போ அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இவரும் ஓகே டக்குன்னு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறாரு. பெண் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. அது என்னன்னா காதும் கேட்காதான் கண்ணும் தெரியாமல் ஆயிடுச்சா, ஏன்னா கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் புது இடத்துக்கு வந்து அந்த ஆங்ஷியஸ் ஆயிடும். அதனால இவர் மட்டும் வந்து சொல்லியிருக்காரு இப்படி இந்த கதையெல்லாம். சொன்னோன்னே இவருக்கு டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னன்னா பூவருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பார்ட்மெண்ட் உள்ளவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க. அண்ட் பூவர் வந்து டக்குன்னு போயிருக்காரு. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எப்பவுமே இவரை பத்தி சொல்லுவாங்க பூவரோட டேடுன்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. சரி, இவரும் வந்து ரஷ் பண்ணி போயிருக்காரு. அங்க பார்த்தா பூவருக்கு ரொம்ப ஆங்ஷியஸா அதிருது. அண்ட் டக்குன்னு இவர் வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு. வெட்டினரி டாக்டர் இவர் இதுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னோன்னே இவரும் ஓகே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இவர் பாஸ் வந்து சவுண்ட் போட்டு கூப்பிட்றாரு, என்ன நீ வேலைக்கே வரல, நீ ஒரு இன்ஃபார்மும் பண்ணல,
என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த நாய் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. நாய் என்ன வேல்யூ எனக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த பாய்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. லைக் ஒரு நாய்க்கு தானே, ஒரு அனிமலுக்கு தான் நீ வந்து இவ்வளோ நாள் லீவ் எடுப்பியா, அதுக்கு என்ன இது விட்டுட்டு டக்குன்னு வாயில டெட்லைன் இருக்கு, இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூங்கிடுவேன்னு சொல்லியிருக்கேன். வேற வழியே இல்லாமல் பென் வந்து அதை நோக்கி போயிட்டாரு, வேலைக்கு நோக்கி. ஊரை விட்டுட்டு வேலைக்கு போனோன்னா அரை மனசோட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே திரும்பி ஒரு ஃபோன் வருது. எப்படின்னா வெட்டினரி டாக்டரே கூப்பிட்றாரு. பூவரோட நிலைமை வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். டக்குன்னு ஒரு யார்கிட்ட சொல்லாம டக்குன்னு வந்துட்டாரு. டக்குன்னு வந்தோடனே அங்க பார்த்தா பூவர் வந்து ரொம்ப அன்கான்சியஸா படுத்துருக்கு. படுத்தும் போது பெண் வந்து போய் அழுது அதோட தலையை விடுறாரு. தலையை விட்டோன்னே அந்த கை வந்து திடீர்னு மூக்கிட்ட போயிடுச்சு. அன்கான்சியஸா தானே இருக்கு. மூக்கிட்ட போனோடனே ஸ்மெல் ஆயிடுச்சு. ஸ்மெல் பண்ண உடனே இவர் அழுறாருன்னு தெரிஞ்சோடனே பூவர் வந்து அவர் கையவே நக்குது. எப்படின்னா எப்பவுமே சோகமா இருக்கும்போது நக்கும்ல, அதே மாதிரி இவர் அழுதுட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு அது வந்து நக்குது. இந்த கதையை கேட்டோன்னே அந்த காய் பிச்சுமே அழுதுட்டாரு. எனக்குமே கொஞ்சம் கலக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அந்த நக்கிய அந்த நாய் வந்து இறங்கும் போயிடுச்சு, உடஞ்சும் போயிட்டாரு, அழுதுகிட்டே இருக்காரு. சூப்பரா அவர் சைக்காலஜிஸ்ட். அண்ட் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல யாருனால, அவங்க பாசம். நிறைய பேர் நானுமே பார்த்துருக்கேன், நாயெல்லாம் இருந்தா இதுக்கெல்லாம் சோகமா இருப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்பாங்க. நாய்க்கு உடம்பு சரியில்லாம கூட சில பேர்லாம் சோகமா இருப்பாங்க. அதுக்கு கேட்கும் போது எனக்கு இப்போ புரியுது அவங்க வந்து ஏன் இதனால சோகமா இருக்காங்க. பட் அவங்களுக்கு இறந்த போது இந்த பாஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பாஸ் வந்து திருப்பி ஃபோன் பண்ணி நீ வரலன்னா இன்னைக்கு டெட்லைன் முடிஞ்சிடும்னு சொல்றாங்க. அண்ட் அவரும் அரை மனசோட போயிடுறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கண்டிப்பா டைம் கொடுக்கணும். நம்ம வந்து சொசைட்டி வந்து யாராவது இறந்தாலும் அவங்களுக்கு தான் டைம் கொடுப்போம். பட் இந்த நாய்க்குட்டியோ பிரேக்கப் வீடியோலோ கண்டிப்பா நம்ம யாருக்குமே டைம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. பட் ஏன்னா அவங்க ஐக்கியூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அவங்க பாடி மட்டும் தான் இருக்கும், மைண்ட் கண்டிப்பா அதோட பழைய நினைப்புல அதோட சோகத்தை தான் இருக்கும். அதனால அவங்க வந்தாலும் வேஸ்ட்டு தான் சொல்றாங்க இந்த காய் ஃபிட்ச். அண்ட் இந்த காய் ஃபிட்ச் வந்து என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காருன்னா, யாரெல்லாம் இந்த நாயை இறந்தவங்க கம்யூனிட்டி இருக்கும்ல, அந்த கம்யூனிட்டி போய் ஜாயின் பண்ண சொல்றாரு. அவங்களோட கிரீஃப்ஸை நீங்க பேசி நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒரு ஸ்டெப் கொடுக்குறாரு. என்னன்னா, வீட்டில் அந்த பூவரோட திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த திங்ஸ் எல்லாம் கண்டிப்பா வெளியே போட சொல்றாங்க. இது பென்னால முடியவே முடியல. ஏன்னா அந்த நாய்க்கு ஏதோ துரோகம் பண்ண மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா அது வந்து வருஷம் அது பிறந்ததுல இருந்து நம்மளுக்கு தான் சேவை செஞ்சிருக்கு. பட் அந்த திங்ஸ் எல்லாம் தூர போட சொல்றாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப முடியாது சொல்லியிருக்காரு. பட் அதை பண்ணிதான் ஆகணும். அது பண்ணாதான் அவங்க எப்பெல்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் பாக்குறாங்களோ கண்டிப்பா அவங்க நினைப்பு வரும், அந்த பூவரோட நினைப்பு வரும். அதனால அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போட சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்குமே பிரேக்கப் பீரியடுக்குமே இது சொல்றாங்க. லைக் அவங்க கிஃப்ட் கொடுத்ததா இருக்கும், அவங்க போட்டோ ஃப்ரேம் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பா அவங்க மெசேஜ் வச்சோ எல்லாமே மோஸ்டா டிலேட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரிமைண்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இதுவுமே பூவர பென்னால இதை பண்ண முடியல. பட் கில்ட்டோட எப்படியோ பண்ணிட்டாரு. பட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் இவர் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாருன்னு அவர் சொல்றாரு. தான் இந்த புக்ல இருந்துச்சு ஃபுல்லாவே. அண்ட் ஆல்சோ இன்னும் கொஞ்சம் இருக்கு, மொத்தமாக ஒரு சின்ன புக் தான். அண்ட் நான் வந்து அந்த புக்கை எதில் படித்தேன்னா கிண்டில் தான் படித்தேன். கிண்டில் தான் இந்த புக்கை எனக்கு என் லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிச்சு. நான் ஒரு பிரேக்கப் பீரியடில் இருக்கும் போது எனக்கு இந்த புக்கை வந்து எங்கள் அக்கா வாங்கிட்டு இருந்தா. அண்ட் ஆல்சோ இந்த புக்கு வந்து ரொம்பவே என்ன லைஃப் சேஞ்ச் பண்ணிச்சு. அதனால தான் நானும் உங்களுக்கும் இந்த புக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன்னா. அண்ட் நீங்கள் ஏதாவது புக்கு சம்மரி நான் பேசணும்னு நினைச்சிங்கன்னா அந்த புக்கை நீங்கள் வந்து என்னோட டிஎம் இன்ஸ்டாகிராம் டிஎம்லோ ஆர் நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம், நான் வந்து அதை பேச பார்க்குறேன். அண்ட் யா கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.